திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீரை கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர சிந்தனை சொற்பொழிவிலே இன்றைய தினம் நாம் திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே 30 உபதேசம் என்கிற பகுதியிலே சில பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேசம் என்கிற பகுதியிலே 30 பாடல்களை அருளி செய்திருக்கிறார். அதனை பின்னாலே வந்த சான்றோர்கள் எல்லாம் 30 உபதேசம் என்றே அதை அழைத்தார்கள். அந்த உபதேச பகுதியிலே சிவம் குருவாய் வந்து அருள் செய்கின்ற நெறியையும், அப்படி சிவம் குருவாய் வந்து அருள் செய்த நெறியிலே ஆன்மா அடைகின்ற நிலையையும் விளக்கி சொல்லுகின்றார். சைவ நெறியே குரு நெறி என்று அழைக்கப்பெறுவது. குரு வாராமல் திருவருள் கிட்டாது. அதுதான் சைவ நெறியினுடைய அடிப்படையே. அதனால தான் குரு நெறிய சரியை கிரியை யோகத்துக்கு பிறகு அந்த 4வது பாதத்தில் அதை வச்சாங்க. அதுதான் நிறைவு நிலை என்று நமக்கு அறிவுறுத்துவதற்கு. அந்த நிலையை மணிவாசக பெருமானும் ரொம்ப தெளிவா சொல்லுவார். அதுல வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று சொல்லுகிற இடத்திலேயும் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ஆளுவதற்காக வருகின்ற இறைவன் என்று இறைவனை குருவாக வருகின்ற நிலையிலே சொல்லுகிறார். அதனாலதான் சைவத்தில் ஆண்டவன் என்பது இறைவனுக்கு பெயர் இல்ல, குருவுக்கு தான் பெயர். ஆண்டவன் என்றால் கருணையினாலே இறங்கி வந்து நம்மை ஆண்டு கொண்ட குரு என்று பொருள். எனவே சைவத்தில் ஆண்டவன் என்று வந்தால் அதெல்லாம் குருவை குறிக்கிற இடம். அது அங்க தெளிவா சொல்றார். வேகம் கெடுத்து ஆண்ட அப்படிங்கிறார். குரு ஏன் வரணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய நிலை ஆனந்த நிலை, பேரானந்தம். அதை ஆன்மா அனுபவிக்கணும். ஆன்மா அனுபவிப்பதற்கு அதுக்கு தடையாக விளங்குவது அதனுடைய அறிவிலே இருக்கக்கூடிய குறை. ஆன்மாவினுடைய அறிவிலே இருக்கிற குறைதான் அது அனுபவிக்க முடியாம பண்ணுது. அறிவில் குறை இருந்தால் ஆனந்தம் இல்லை. அறிவில் நிறை வருகிற பொழுது ஆனந்தம். பேரானந்தமாக விளங்குவது சிவம். சிவத்தை அனுபவிக்க வேண்டுவது அறிவுதான். அறிவாலேயே அனுபவித்தல் நிகழும். ஆனால் அறிவிலே இருக்க குறை நீங்குவதற்கு ஆன்மா முயற்சித்து நீக்கிக் கொள்ளுமே. ஆனால் அந்த அறிவாலே ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அறிவால் தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்பதற்காக சித்து ஆனந்தம் என்று அதை சொன்னார்கள். சித்தினாலே அடைகின்ற ஆனந்தம் என்பதனாலே தான் சித்து ஆனந்தம். அப்படி சித்தினாலே விளைகின்ற அந்த ஆனந்தம் என்று தெரிந்ததினாலே சித்திலே இருக்கக்கூடிய குறை, அறிவிலே இருக்கக்கூடிய குறை அறியாமை நீங்குமேயானால் அறிவு ஆனந்தத்தை அனுபவிக்கும். அப்ப அறிவிலே இருக்கக்கூடிய குறையை நீக்குவதற்குரிய ஒரே கருவி அன்பு. வேற எதனாலையும் அதை நீக்க முடியாது. அன்புனால மட்டும்தான் அறிவில இருக்க குறைய நீக்க முடியும். தயவு, இரக்கம், இப்படி எப்படி வேணா சொல்லுங்க. இது பெருக பெருக நம்ம அறிவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவம் கரையும். இதுதான் ஒன்லி வே. அந்த நிலையை பெருக்குவதற்கு அமைந்ததுதான் இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம். இது எதுக்குன்னா அன்பினுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்கும் பெருக்குவதற்கும். இது அன்பு நிலை சரியையில கொஞ்சம் பெருகும், கிரியையில் இன்னும் கொஞ்சம் பெருகும், யோகத்துல ரொம்ப பெருகும், ஞானத்துல வருகிற பொழுது நிறைவடையும். எனவே ஞானம் என்பது அறிவினுடைய நிறைவு. அது அறிவுன்னு ஏன் அந்த ஞானத்துக்கு பேர் வைத்தாருன்னு சொன்னா, ஞானம் என்பது நிறைந்த நிலை அல்ல. அந்த ஞானம் வந்த பிறகு அந்த அறிவினாலே ஆனந்தத்தை அனுபவிக்கணும். எனவே பேரானந்தம் தான் நிறைவு. ஆனந்தம்ங்கிறது வாசல். நான் அடிக்கடி சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய சமயங்கள் ஞானத்தோட நின்று போயிடுது. ஞானம் தான் அடைய வேண்டிய பொருள், அதுதான் முக்தின்னு சொன்ன சமயங்கள் உண்டு. நாம ஞான முக்தின்னு சொல்லல. சைவம் ஞானம் கூட ஒரு வாயில், ஒரு வழி, ஒரு நெறி, அவ்வளவுதான். அதனால அடைய வேண்டிய ஆனந்தத்தை அனுபவிச்சாதான் முக்தி. அப்ப சித்தினாலே அடைய வேண்டியது ஆனந்தம். அந்த சித்தினாலே அடைய வேண்டிய ஆனந்தம் சித்திலே இருக்கிற குறை நீங்கினால்தான் அது ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். எனவே குறையில்லாத சித்துக்கு சத்து சித்துன்னு பேரு. குறையுடைய அறிவுக்கு அசத்து சித்து. அப்ப குறையில்லாத அறிவு சத்து சித்து. அப்படி குறையில்லாத அறிவினாலே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கிறதுனாலதான்
சத்து சித்தினால் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தம் சத்து சித்தானந்தம் சச்சிதானந்தம். நமக்கு அறிவுல குறை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா நமக்கு இருக்குன்னு தெரியும். அடுத்தவங்க சொன்னாதான் கோபம் வரும் இல்லையா? நம்மளுக்கு என்ன சொன்னாலும் நமக்கு கோபம் வந்துடாது. ஆனா ஒரு கேள்வி அறிவு இருக்கான்னு கேட்டா போதும், நமக்கு வர கோபம் இருக்கு பாருங்க, டேப்பா பயங்கர கோபம் வந்துடும் இல்லையா? ஒருத்தர் என்ன வேணா கேட்டலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னங்க உங்களுக்கு வீடு இருக்கா, நிலம் இருக்கா, குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, மனைவி இருக்காங்களா, அறிவு இருக்கா, அது வரைக்கும் ஒழுங்கா பதில் சொல்லுவோம். இது கேட்டவன வரும் பாருங்க கோபம். என்ன தப்பு இருக்கானா இருக்குன்னு சொல்லிட்டு போறதானே. ஏன் அவனுக்கு கோபம் வருதுன்னா அது எப்படி அதுல ஒரு சந்தேகம் வரும்னு அவனுக்கு கோபம். அறிவு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த ஆன்மா பலமா நம்புது. நம்ம கிட்ட மித்த சமாச்சாரம் தான் இல்லையே தவிர அறிவு நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு எல்லாருமே நம்புறாங்க. அறிவிலே இருக்கக்கூடிய அந்த குறை, அந்த குறை நீங்கிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். இந்த குறைய நீக்கிறதுக்கு தான் பண்றேன். சரி, அறிவில இருக்க குறைய ஒரே நேரத்தில் நீக்கிட முடியாதா சுவாமி? என்ன வேணா செய்யலாமே அவர் நினைச்சா. ரொம்ப பேர் எத்தான் கேக்குறாங்க, எல்லாருக்கும் முக்தி கொடுத்தா என்ன சுவாமி அப்படின்னு. அவரு மாட்டான்னா சொல்றாரு, நம்ம வாங்கிக்க தயாரா இருக்குமா என்ன? எத்தனை பேருக்கு முக்தி மேல நாட்டம் இருக்கும்? முக்தினா என்னன்னு தெரியணும். முதல்ல சிவத்தை அனுபவிக்கிறது ஆனந்தம்னு நமக்கு உணர்ச்சி வரணுமே. அது இப்ப நமக்கு ஆனந்தம்னா நாம என்ன நினைக்கிறோம்? புலன்களால அனுபவிக்க கூடியதை மட்டும்தான் நம்ம ஆனந்தம்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதைத்தான் நம்ம ஆனந்தம் நினைக்கிறோம். இறைவனுடைய திருக்கோலம் பார்க்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அதை பார்க்கிற பொழுது கூட கண்ணினாலே காணுகிற பொழுது ஏற்படுகிறது ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொண்டுதான் நம்ம இறைவனை அறிய முடிஞ்சவர்களா இருக்கிறோம். இப்ப கூட புலன்கள் துணை செய்யத்தான் நாம கூட இறைவனை இப்ப அறிந்து கொள்ளுகிறவர்களாகவும் நெருங்குகிறவர்களாகவும் இருக்கிறோம். புலன்கள் தொலை செய்யலன்னா அதுவும் தெரிய முடியாது. அப்ப இந்த புலன்களினாலே கிட்டுகிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, இதத்தான் நம்ம ஆனந்தம். இது அந்த ஆனந்தம் இதுக்கு சம்பந்தமே இல்லாதது. வாசித்து காணொன்னாதது, பூசித்து கூடொன்னாதது, வாய் விட்டு பேசொன்னாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணொன்னாதது, நேசற்கு பேரொன்னாதது, மாயைக்கு சூழொன்னாதது, விந்து நாத ஓசைக்கு தூரமானது, மாகத்துக்கு ஈரதானது, லோகத்து காதியானது. அது சொல்றார் இந்த சிவம் என்னன்னு அவர் சொல்லவே சொல்றார். மாசற்கு தோணுன்னாதது, நெஞ்சிலே களங்கம் இருக்குமானால் அவனுக்கு துளி கூட தோணாதுன்னார். நேசற்கு பேரொன்னாதது, அன்புடையவர்களை விட்டு நீங்காததுன்னார். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தவரு, இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு வந்தவர் சொன்னார், அன்புடையவர்களிடம் அடியாரிடம் அது நீங்காமல் இருக்குமா, அவரிடம் மாயை சூழாதுன்னார். அது அப்படிப்பட்ட ஒன்றை இப்ப நான் விளக்கி நீங்க புரிஞ்சு அப்படி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சமாச்சாரமே இல்ல அது. அப்ப நம்ம என்னதான் சார் செஞ்சிட்டு இருக்கிறோம் இங்க? அப்ப இது மீன் டு சே இட்ஸ் a total waste? No, not like that. அப்படி நினைச்சிட வேண்டாம். பெருக்கல் வாய்ப்பாடை கையில வச்சு ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கு. 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாம் இந்த வாய்ப்பாடுல 12 வரைக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 13ஆம் வாய்ப்பாடு பயமுறுத்தும் பாருங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிற பொழுது வாத்தியார் என்ன பண்ணுவேன், சில நாள் மத்தியானம் திடீர்னு என்ன பண்ணுவாரு, 13ஆம் வாய்ப்பாடு சொல்லலாம் ஆரம்பிடாம பாரு. முதல்ல இருக்கிறவன் பாருங்க, வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன். ஒரு 13 இது ரொம்ப அவசியம், இது தேவையா என்ன? 2வது இருக்கிறவன் அவனோட கொஞ்சம் லக்கு பரவாயில்ல, அவ்வளவு அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் லக்கு. 23 26 3 13 39. எனக்கு கரெக்டா அந்த 14 13 தான் வரும். 16 நல்லா வந்துடும், 15 வந்துடும், 12 வரும், 13 14 தகராறு. கஷ்டப்பட்டு உட்கார்ந்து லெட்டர் பண்ணிட்டு. இப்ப செல்போன்லயே கால்குலேட்டரு, எல்லாத்துலயும் கால்குலேட்டரு, அதை போட்டுட்டு இருக்கும்போது 4ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு உட்கார்ந்து படிக்கிறவங்கள கால்குலேட்டர்ல வச்சு போடுறவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இது ஒரு தேவையா, இதெல்லாம் அவசியமா, இது எதுக்கு, நீ நேர கால்குலேட்டர்லயே போயிடு அப்படின்னுட்டு ஆரம்பத்திலேயே திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்படை உண்மைகள் தெரியாம போயிடும். துவக்க நிலையில இருக்கக்கூடிய அடிப்படை நீங்க இப்ப கூட சொல்றான், ஜப்பான்லயே சொல்றான். என்ன சொல்றான்னா, கால்குலேட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறான். We should not give calculators up to standard 5. Standard 5 தப்பு, standard 10 வரைக்கும் கொடுக்க கூடாது. அதுங்க ஒன் பெருக்கி பார்த்து வகுத்து பார்த்து டிஜிட்ஸோட அதுங்களுக்கு they must get accustomed. நமக்கு அது மாதிரிதான் சரியை கிரியை யோகம் இதெல்லாம். பின்னால ஒரு பாட்டுல சொல்லுவார், மாடத்து உளானலன் மண்டபத்து உளானலன் கோபுரத்து உளானலன் கோயிலில் உளானலன் வேடத்துள் உளானலன். யாரு? சிவம்.
எவ்வளவு பெரிய டேஞ்சரா இருக்கு. திருமூலர் பாட்டு என்ன இப்படி இருக்குது, என்ன சார் இது, நாமெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு நாம ரொம்ப ஸ்ரத்தையா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோமோ அங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. மாடத்து உளானலன் மண்டபத்து உளானலன் கூடத்து உளானலன் கோயில் உளானலன் வேடத்துள் உளானலன். எங்க இருக்காங்க? வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே நின்று முக்தி தந்தான் என்றே திருமூலர் பாட்டு பின்னால வரும். நாம எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் இல்ல, வேற எங்க இருக்கிறாருன்னா வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே நின்றுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் இல்ல இல்லைன்னு சொன்னா சுவாமி அங்கெல்ல இப்ப நாம சொல்லுகிறது போல ஈசன் வாசித்து காணாது பூசித்து கூட படிக்க வேண்டாமா, அப்ப பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துருதா? சொல்றாரு அதுக்கு என்ன பொருள் எடுக்கும். இப்ப நான் மாணிக்கவாச ஐயா வீட்டில் அவங்க வீட்டில் சந்திக்க போறேன்னு வச்சுக்கோ. ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்கிற வீட்டில் அவர் இருந்தாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன். அந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இப்படி இருக்குது அந்த வீடு. நான் அவரை சந்திக்கிறதுக்கு போனேன், சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்க வீட்டம்மா சொன்னாங்க, ஐசிஎஃப் போனீங்களே, மாணிக்கவாச பாத்தீங்களா, எங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறேன். நான் ஒன்னே சொல்றேன், அவரை நான் வீட்டு வாசல்ல பாக்கல, ஹால்ல பாக்கல, முதல் மாடியில பாக்கல, ரெண்டாவது மாடியிலையும் பாக்கல. ஐயா அப்புறம் ரெண்டாவது மாடி மேல இருக்கு மொட்டை மாடியில அங்க காத்து வாங்கறதுக்காக உலாத்திட்டு இருந்தார், அங்கதான் போய் பார்த்தேன் அப்படிங்கிற. கவனமா கேட்கணும். அவரை நான் வாசல்ல பாக்கல, கீழே ஹால்ல பாக்கல, முதல் மாடியில பாக்கல, ரெண்டாவது மாடியில பாக்கல, ஆனா மொட்டை மாடியில தான் பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இங்கெல்லாம் இல்லைன்னா அவர் மொட்டை மாடியில இருந்தாருன்னு சொன்னா மொட்டை மாடியில பாக்குறதுக்கு அவரை இந்த பாதையெல்லாம் கடந்து போய் தான் பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த பாதையில பார்க்கலையே தவிர இதை கடக்காம அவரை பார்த்திருக்க முடியாது இல்லையா? ரெண்டாவது மாடி மொட்டை மாடியில். அதுபோல இறைவனை காண்பதற்கு வேட்கை விட்டார் நெஞ்சின் பற்றற்ற நெஞ்சிலே தான் இறைவன் தோன்றுவான் என்றாலும் கூட அவனை மாடத்தின் வழியாகவும் மண்டபத்தின் வழியாகவும் கூடத்தின் வழியாகவும் கோபுரத்தின் வழியாகவும் கோயிலின் வழியாகவும் கடைசியில சொல்லுகிறார் வேடத்தின் வழியாகவும் பார்த்து கடைசியில எங்க பார்க்கணும்னா உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த நிலையில பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த நிலையெல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. வீட்டு வாசல் வழியா போகாம முதல் மாடி வழியா போகாம ரெண்டாவது மாடி வழியா போகாம மொட்டை மாடிக்கு போக முடியாது. அதுபோல படிநிலைகளாக இவைகள் இருக்கின்றவை இங்கே நின்னுடாத மேல போய் பாருன்றதுக்காக சொன்னார். அத இப்ப புரியுதா உங்களுக்கு? அது போல வாசித்து காண முடியாது, பூசித்து கூட முடியாதே தவிர, ஆனா இதெல்லாம் இது வழியா போனாதான் முடியும். ஒரே ஜம்பா மேல போக முடியாது. அது திருஞான சம்பந்தரு அந்த மாதிரி மாணிக்கவாசகர் சொல்லுகிற பொழுதே பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்துனார். பகல்ல 3 காலம், ராத்திரி 3 காலம் பூஜை பண்ணாரு. அப்ப பூஜை பண்ணணும், சிவ பூஜை பண்ணணும். சிவ பூஜை பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அறிவு தெளிவு வரும். அதான் முக்கியம். அறிவு தெளிவு வந்ததுன்னா ஆனந்தம் தாங்க. யார் ஒருவர் கவலைப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா அறிவில் தெளிவு இல்லாதவர்களே கவலைப்படுவார்கள். நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். என்ன உள்ளிட்டு சொல்றேன், கவலை வந்தது கவலைப்பட்டு இருக்கோம்னா அறிவுல தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுல தெளிவு வருமானால் நம்ம கவலை வராது. இந்த அறிவுல தெளிவு வரணுங்கிறதுக்கு தான் நம்ம பெரியவங்க இவ்வளவு வேலை பண்றாங்க. அறிவில் தெளிவு என்பதற்காகத்தான் இத்தனை பிறப்பையும் கொடுக்கறான். அறிவுல தெளிவு வருதுதான் அவன் நோக்கமே தவிர நாம பிறந்து பாதாம் அல்வா சாப்பிடுறதுக்கும் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இனப்பெருக்கம் பண்றதுக்கு அதுக்கு பிறவி கொடுக்கவே இல்லை. புலன்களினாலே அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறப்பு தொடர்ந்து கொடுக்கணும்னா அதுக்கு மனுஷனா போடணும்னு அவசியம் இல்லை. மிருகமா போட்டாலே பாருங்க, மிருகம் தான் ரொம்ப சௌரியம் சாப்பாடெல்லாம். அதுக்கு புலிக்கெல்லாம் ஏதாவது அடுப்பு தேவைப்படுதா, குக்கர் தேவைப்படுதா? ஒரு சாத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. நம்மளால சாப்பிட முடியுமா? அது மாதிரி அது ஒரு மரத்துல இருந்து கடையை பிடிக்குது யானை, அவ்வளவு பெரிய உருவத்தை படைச்சார். கரும்பு பிடிக்குது, இல்லாட்டி ஏதாவது மூங்கில பிடிக்குது, ஏதாவது ஒரு இலைய பிடிக்குது, எத்தையாவது திங்குது, புல்ல திங்குது, இல்லையா அருகம்புல்ல திங்குது. மனுஷன் ஒருத்தன் தான் பக்குவப்படுத்தி உணவை உண்ணுகிறான். உடம்பை வளர்ப்பதற்கே பக்குவப்படுத்தல் வேண்டி இருக்க, அறிவை வளர்ப்பதற்கும் பக்குவம் வேண்டாமா? பக்குவம் அப்ப என்ன காட்டுறாருன்னா அதெல்லாம் பச்சையா திங்குது, நீ பக்குவப்படுத்தி சாப்பிடுற அப்படின்னா நீ பக்குவப்படுவதற்காக பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிற. அது பக்குவப்பட வேண்டிய அவசியம் இல்லாத பிறவி எடுத்திருக்கு. அப்ப இங்க பிறந்தது எதுக்குன்னா பக்குவப்படு. நாம பக்குவப்படணுங்கிறதுக்காக அமைத்த கூடங்கள் தான் சமயங்கள். சமையல் அப்படின்னா பக்குவம்னு அர்த்தம். சமைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சமையல்னா என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்தணும்னு அர்த்தம். வெறும் அரிசியை கொடுத்தா சமையல, அது சாதமா ஆக்கினாதான் சமையல். வெறும் பருப்பை தூக்கி போட்டு பருப்பு 2 மிளகாய் புளி எல்லாத்தையும் இலை மேல வச்சு சார் நீங்க சாம்பார் பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுக்க முடியும். பக்குவப்படுத்தி கொடுக்குறோம் இல்லையா? சமையல்னா பக்குவப்படுத்துவது.
சமையல் உணவுப் பொருளை பக்குவப்படுத்தும், சமயம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும். பக்குவப்படுத்தலைன்னா அது சமயம் இல்ல. பக்குவப்படுத்தாம வெறி ஏத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு வேறு சமயம். அது வெறிய தூண்டக்கூடாது, உணர்வை தூண்டக்கூடாது. ஒரு சமயம் பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும், அன்பை பெருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமயம், அதுதான் பக்குவம் அர்த்தம். நான் சமைக்கிறேன்டா சாமின்னு தீச்சு கொண்டு வந்து வச்சா சாப்பிடுவீங்களா? அது ஓவர் பேக்கிங் இல்லையா? சரியான பக்குவத்தில் இருந்தாதான் உணவும் சாப்பிட முடியும். அதுபோல அதிகமான பக்குவம், அதிகப்படியான தீசல் வெறியில கொண்டு போய் நிறுத்தும். உங்களை பக்குவப்படுத்துதா சமயம்? அதாவது நம்மை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஹவ் ஆர் வி ஒரு அனாலிசிஸ் அது நாம செய்து பார்த்தோம்னா, இந்த சமயம் நம்ம பக்குவப்படுத்திருக்கா, தேவாரம் பக்குவப்படுத்திருக்கா, திருமந்திரம் பக்குவப்படுத்திருக்கா, நம்மள திருவாசகம் இல்லைன்னா அது பயன் இல்லைங்க. சும்மா அதை படிச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்றது? அது என்ன பண்ண போகுது? படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசமே இல்லை. திருவாசகம் படிச்சவரும் ஒரு பக்கம் இருக்கிறார், படிக்காதவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. திருமந்திரம் படிச்சவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, படிக்காதவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறாங்கிற பொழுது அந்த நூலினால என்ன பயன் வரப்போகுது? நம்மளை பக்குவப்படுத்துதா அந்த நூலு? நாம பக்குவப்பட்டோமா அந்த நூலினால? எதா இருந்தாலும் ஒரு பர்பஸ் ஓரியன்டா இருக்கணும், இல்லைன்னா என்ன பயன்? அதனாலதான் சொன்னார், பெற்றார் உலகினில் என்ன பெற்றார்? பெரும் பேருனர். பெற்றார் அம்மன்றினில் பெரும் பேரு. இந்த அம்மன்றினில் மன்றிலே ஆடக்கூடிய அந்த திருக்கூத்தை பார்த்ததினாலே அவர்கள் பெரும் பேறு பெற்றார்கள். அதனால அவர் அடைந்தது என்னவா? பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகினில் பிறவா பெரும் பயன், பெற்றார் உலகுடன் பேசா பெருமையரே. மன்றிலே கூத்தாடுகின்ற அந்த பயன் பெறல. என்ன மன்றில போய் கூத்தாடுகிறவனை வணங்கி என்ன பயன்? ஆடிப்பொன் அம்பலத்தில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதென்ன பேரு பெற்றாரு. அதுதான் முந்தின பாட்டு. அந்த பாட்டு தான் நம்ம சிந்திச்சோம் இல்லீங்களா? பேணி தொழுது என்ன பேரு பெற்றாரே, என்ன கிடைச்சது? அதனால சிவபெருமான வழிபடுவதனால என்ன கிடைச்சது? அதாவது வழிபாடு என்பது நாம மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்தோம்னா நமக்கு என்ன அவுட்கம், இதனால இந்த ரெவென்யூ என்ன இதனால அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதனால விளையக்கூடிய மிகப்பெரிய பயனை இழந்துருவோம். நாம் ஒரு மிகப்பெரிய பயன் நாம அடைய வேண்டியவர்கள் சிவனை வணங்குவதால. அப்படிப்பட்ட பெரும் பயன் அடைகிறவர்கள் நாம் சிவ வழிபாட்டை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணணும். அதுதான் திருமந்திரம், வேற ஒண்ணும் இல்ல. நாம வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப திருமந்திரத்தை நாம கற்பதற்கு முன்னாலேயும் சிவன் கோயில் போனோம், சிவனை வழிபட்டோம், கடவுளை சாமி கும்பிட்டு தான் இருந்தோம். திருமந்திரம் கேட்டுட்டு இப்ப திருமுறைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு வரமா என்ன? சின்ன பிள்ளைல இருந்து நமக்கு ரொம்ப நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சிவனை வழிபடுவதும் இல்ல ஏதாவது ஒரு கோயில் போறதும் பிள்ளையார வழிபடுறதும் முருகர் கோயில் போயிட்டு தானங்க இருந்தோம். எல்லாரும் போனவர்கள் தான். என்ன வேறுபாடு இப்ப அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் நாம இந்த பிறவிய கொஞ்சம் பயனுடையதா ஆக்கிக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அட்லீஸ்ட் இப்பயாவது நமக்கு அறிவுறுத்துறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப இவைகள் எல்லாமே சிவத்தின் மேல நம்முடைய அன்பையும் நோக்கத்தையும் ஈடுபடுத்துவதா இருக்கணும். அதுதான் சொல்லுகிறார். அதுல 3வது வரி சொல்றார், பெற்றார் அம்மன்றினில் பிரியா பெரும். அதுக்கு முதல்ல போடணும். என்ன பயன் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் பெற்றார் உலகுடன் பேசா பெருமையரேனர். அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோடு ஒப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு பெருமையுடையவர்களாக இருப்பார்கள். பெற்றார் உலகுடன் பேசா பெருமையரேனர். இது சில பேரு என்ன உரை எழுதியிருக்கிறாங்கன்னா, உலகத்துல யாரோடையும் பேச மாட்டாங்க. அப்படி நாம பொருள் சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்ல. பெற்றார் உலகுடன் பேசா பெருமையரே என்று சொன்னால், பெற்றவர்கள் உலகத்திலே இருக்கிறவர்களோடு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இருக்கா விடவே முடியாது அவர்களை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களோட ஒப்பிட்டு பேச முடியாதுன்னு ஏன் சொன்னா, உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கா வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற பொழுது இவர்கள் ஒருவர் தான் அதை எதிர்பார்க்காமல் சிவனை வழிபடுவார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சிவனை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ப்ரமோஷன் கிடைக்குமா? இன்கிரிமெண்ட் கிடைக்குமா? இல்ல வேற ஏதாவது பயன் கிடைக்குமா? புள்ள அமெரிக்காவை கூட்டு போவானா? இப்படி ஏதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயனோடு ஒட்டித்தான் பார்க்கிற பொழுது இவர்கள் மட்டும் இந்த மாதிரி எதையும் எதிர்பாராமல் சிவனிடம் அன்பு செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அதனால உலகுடன் பேசா பெருமையரே, உலகுடன் பேசா பெருமையரேக்கு நடுவுல ஒரு வார்த்தையை நீங்க வருவிக்கணும். என்ன வருவிக்கணும்? உலகுடன் ஒப்பிட்டு பேசா பெருமையரே. உலகத்தாரோடு ஒப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு பெருமையுடையவர்களாக இருப்பார்கள். காரணம், பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி. அந்த நெறி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா,
எப்பொழுதுமே சிவனை நினைந்து கொண்டிருக்கக்கூடியது. பிரியா பெரு நெறியினர். இப்ப நாம சிவனை நினைக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நினைக்கிறவங்களாலதான் இங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னவோ போடுறான டிவில, மானாட மயிலாட, நீ ஆட நான் ஆட, எல்லாரும் கடைசியில ஒரு நாள் ஓட எதையாவது பார்த்துட்டு இருக்க போறோம் இல்லைங்களா? இங்க சிவன் மேல அன்பு இருக்கிறனாலதான் வந்திருக்கோம். ஆனா நம்முடைய அன்பு கொஞ்சம் அப்படி சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில்லா செய்வோம். இந்த இடையரா அன்புன்னு ஒரு அன்பு சொல்லுகிறார்களே, அயரா அன்பு, மறவாமையாகிய அன்பு. மறவாமையாகிய அன்பு இருந்தா தான் மனதுல கோயில் கட்ட முடியும். பூசலா நாயனாரு, வாயிலார் நாயனாரு வித்தவுட் பிரேக் தொட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனதினாலே ஒரு பிரிவு இல்லாமல் எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அறிவினாலே தொடுவார்கள். மனம் கூட சொல்லக்கூடாது, கருவி அது. மனம் கூட அறிவினாலே சிந்தை இடையரா அன்பும். நடுவில் இப்ப நம்ம மனதினால தொட்டு கொண்டிருப்பதுனாலதான் பிரேக் வருது. ஏன்னா மனம் ஓய்கிற பொழுது கான்டாக்டும் பிரேக் ஆகுது. மனதுல நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இருக்கு. மனம் விடுபட்டு போச்சுன்னா நினைக்க முடியல. மனம் விட்டு போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயாவது தாவிச்சுன்னு வச்சுங்க விட்டுரும். அதனாலதான் கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் அப்படி தண்ணுது பண்ணி, அதை கொஞ்சம் தண்ணுது பண்ணி கூப்பிடுறாங்க சான்றோர்கள்லாம். நீ வந்தா பத்தாதுப்பா, நான் வந்துட்டேன் சாமி, நீ வந்தா பத்தாதுப்பா. யார சாமி கூப்பிட்டு வருது? உன் மனசையும் சேர்த்து கூப்பிட்டு வா. நீ வந்து என்ன பண்றது? நீ இங்க இருப்ப, ஆனா அது எங்கேயோ போயிட்டு அதுவும் வரணும். நன்னெஞ்சே நினைகண்டாயினாரு ஞான சம்பந்தர். நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய். நாம் போயிட்டு போயிட்டு வந்து என்ன பண்றது? நீ நினை கொஞ்சம். நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய். அப்ப இந்த மனங்கிற கருவிதான் நமக்கு நினைக்கிறதுக்கு பயன்படுது. நாம கொஞ்சம் உறங்கணும்னா விட்டுப்படுது. எவ்வளவுதான் நினைச்சுட்டே இருக்கணும்னா கூட உறக்க வரும்போது விட்டுருத, டிஸ்கனெக்ட் ஆயிடுத. அப்படின்னா தூங்குனா கூட நினைப்பு தொட்டுக்கிட்டே இருக்கும். உறங்குனா கூட ஞானிகள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பாங்க. அந்த நினைப்பு எப்படின்னா அறிவினாலே ஏற்படுகின்ற தொடர்பு. சேக்கரேஸ்வரர் சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில்லா செய்யும் கந்தை மிகையாம் கருத்தும் கைவுழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொறி திருநீரும் அந்த மிலா வேடத்தரசும் எதிர் வந்தனைய அப்படிங்கிற. நாவுக்கு மட்டுமா அரசு? அவரு திரு வேடத்துக்கும் அரசு. அந்த வேஷம், அந்த வேடம் இருக்க, அந்த வேடத்துக்கும் அரசம். இப்படி வந்த உடனே திருஞான சம்பந்தர் அதை பார்த்தார். பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் மனசுல அந்த திருவேடத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு சேக்கிழார் சொல்றார். திருஞான சம்பந்தர் ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு மெய் தொண்டர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தாராம். நாமே யாரையாவது பத்தி நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம மனசு உடனே ஒரு ஸ்கெட்ச் போட்டுரும். பார்க்கலன்னா கூட நீங்க வேணா பாருங்களேன். நான் வந்து அந்த ஊருக்கு போயிருந்தேன்னா, அந்த ஊருக்கு போன உடனே ஒரு பெரிய சந்தை மாதிரி ஒண்ணு வந்தது. உடனே நம்ம மனசு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய சந்தை போடும். அந்த சந்தையில ஒரு 4 வீடு வரிசையா இருந்தது. ஒரு 4 வீடு கட்டிடும். டக்கு டக்கு டக்குன்னு கட்டும். நம்ம மனசு நம்மளை கேட்காமே அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த 4வது வீடு இருக்கு பாருங்க, அந்த 4வது வீட்டு வாசல், அந்த வாசல் கொஞ்சம் உயரமா இருக்கும். டக்குன்னு ஒரு உயரமான வாசல் இப்படி கற்பனை பண்ணோம். இது அத்தனையும் மனசே போடும், ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும். அதே போல திருஞான சம்பந்தர் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாராம், உண்மையா வந்து ஒரு மெய் தொண்டர் எப்படி இருப்பார் அப்படிங்கறத பத்தி அவருடைய மனசுல ஒரு வடிவத்தை போட்டு, இப்படிதான் இருக்கும், இது இப்படி இருக்கும், அது அந்த மெய் தொண்டருங்கிறவங்க இப்படி இருப்பார் அப்படின்னு நினைச்சிருந்தாராம். அப்பர் சுவாமியை நேர்ல பார்த்த உடனே தான் மனசுல ஏற்கனவே போட்டு வச்சிருந்தார் பாருங்க, அது 100% அப்படியே டேலி ஆச்சாம். கருத்தில் பரவு திருத்தொண்டர். எப்படிப்பட்ட திருத்தொண்டர்? கருத்தில் பரவு மெய்காதல் திருத்தொண்டர் நேரே வந்து அணைந்தது என இவர் எண்ணத்துல பதிச்சு வச்சிருந்த ஒரு உண்மையான தொண்டர் எப்படி இருப்பார்னு இவர் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தாரா, அது நேரா வந்தது மாதிரி இருந்துதான் அப்பர் சுவாமியை பார்க்கிற பொழுது. ஞானிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே அந்த சிவத்தின் மேலே தொடர்ந்து இருக்கும். நம்மால முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம், நம்ம வருந்தவே வேண்டாம். சரி, நம்ம அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போறோம். இதுல சொல்றார், பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறியினர். பிரியா பெருநெறி அதுதான் அந்த மன்றிலே கூத்தாடு. அப்ப பிரியா பெருநெறினா சிதம்பரத்துக்கு உள்ள இருக்க விட மாட்டாங்களே, 9, 8:45, 9 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்களே, அனுப்பிச்சிருவாங்களே வெளியில. எப்படி சார் பிரியா பெருநெறி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதான் அம்மன்றினில். அந்த 3வது பாத்தீங்கன்னா அம்மன்றினில். என்ன அம்மன்றினில்? பெற்றார் அம்மன்றினில் பிரியா பெரும்பேறு. அந்த மன்றுன்னு சொன்னார். அப்ப இந்த மன்று இல்ல, அந்த மன்று. அகர சுட்டு போட்ட உடனே இது பெருவெளியாகிய மன்று, இது சிற்றம்பலம், இது பேரம்பலம். இந்த இடத்துல பாப்பாங்க. இந்த உடம்புக்கு இதுதான் கருவறை, கோயிலுக்கு இதுதான் கருவறை. கோயிலுக்கு கருவறை எப்படியோ அதுபோல மேனிக்கு இந்த சிரசுக்கு மேல இருக்கு. நீடும் சிரசிடை 12 அங்குலம். நம்ம 12 அங்குலம் சொன்னாருன்னு சொல்லிட்டு உடனே ஒரு அடி ஸ்கேல வச்சு பார்க்க கூடாது. இந்த மெஷர்மெண்ட் வேற. அங்குலங்கிறது இந்த இது. நீடும் சிரசு இது பேரம்பலம், இது சிற்றம்பலம், இது கோயில்.
இதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனோடனே இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கு சேர்த்து வழிபாடு செய்யறோம். இது என்னோட கருவறை, அது அங்க இருக்கிற கருவறைன்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து. அங்க இருக்கிறவர் தான் இங்க இருக்கிறார். அங்க இருக்கிறவரை பார்க்க முடியுது, இங்க இருக்கிறவரை என்னால உணர முடியல. அதை பார்க்கணும், இதை உணரணும். அதை பார்க்கிறனே தவிர இதை உணரல, எனக்கு அருள் செய்ப்பா அப்படின்னு கேட்கிறோம். அதனாலதான் உச்சி கூப்பிய கையினர் திருமுருகாட்டுப்படையில கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க கைகால் கூப்பி தொழீர். அப்ப இங்க இந்த மன்ற சொல்றார். இந்த மன்றில தரிசனம் நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. இதான் அம்பன்றில் பிரியா பெருநெறி. இது பெரும்பேறு. இது இந்த பெரும்பேறு பெற்றவர்கள் இந்த உலகினில் பிரியா பெருநெறியை பெறுவார்கள். அதனால என்ன வரும்னாரு, இவ்வுலகினில் பிறவா பெரும்பயன் பெறும். அதான் மூணாவது சொல்றாரு. இரண்டாவது வரியாது அந்த இந்த வரிகள்லாம் இவர் வரிசையா அப்படி பாடி இருக்காரு. பெற்றார் உலகினில் பிரியா பெருநெறி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா நாம எப்படி போடணும், மூணாவது வரியை தூக்கி முதல்ல போட்டு, ரெண்டாவது வரியை தூக்கி கடைசி வரியை தூக்கி ரெண்டாவதா போட்டு, அப்புறமா மூணாவது வரி முதல் வரியை போட்டு, ரெண்டாவது வரியை நாலாவது வரியா போடணும். உங்களுக்கு சொன்னா புரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் பிரிச்சு மேயறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா புரியாது. அப்படி இருக்குது. அது பார்த்தா எல்லாரும் இதே இந்த முதல் வரிக்கு பொருள், ரெண்டாவது வரிக்கு பொருள், மூணாவது வரிக்கு பொருள், நாலாவது வரிக்கு பொருள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, வரவே வராது. இங்க இருந்து ஆரம்பிக்கணும், 3ல இருந்து போயிட்டு அப்படி வந்தாதான் அதுக்கு பொருள். அந்த அம்மன்றின்னு சொன்னார் பாருங்க, அகரம், அது ரொம்ப முக்கியம். துவாதசாந்த பெருவெளி இங்க ஆடுவார். இங்க ஆடும்போது காலம் மாத்துவார். இங்க என்ன வித்தியாசம்னா, காலம் மாத்துவார். இது ரொம்ப குளிர்ச்சியான இடம். இந்த இடம் சந்திரனோட ஏரியா, இது சூரியனோட ஏரியா, கீழே அக்னியோட ஏரியா. இது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், இது சந்திர மண்டலம். இந்த சூரிய மண்டலத்துலதான் இதயம். இங்க ஆடுற ஆட்டம் பொன்மன்று சிதம்பரம். அது சூரிய வம்சத்தை சேர்ந்த சோழர்கள், சோழ நாடு சிதம்பரம். ஆனா இங்க மேல போனா சந்திர குளிர்ச்சி, அது சந்திர வம்சத்தை சேர்ந்த பாண்டியர்கள். இங்க கால் மாத்திருக்கார். சிதம்பரத்துக்கும் மதுரைக்கும் கால் மாத்து சொல்லலாம். எவ்வளவோ விஷயம் வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. நமக்குத்தான் நேரம் இல்ல. உணர்கிற பொழுது ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆனந்தம். அவங்க எவ்வளவு அழகா ஒரு வெள்ளி சபை, போர் சபை அப்படின்னுட்டு கொண்டு போயிருக்காங்க. அதனாலதான் அம்மன்றில். அம்மன்றில் இந்த மன்று. அப்ப அவருடைய பெருமையும் சிறுமையும் என்ன சொல்றது? பெருமையும் சிறுமையும் அறிந்தெம்பிரான் போல் அருமையும் எளிமையும் அறிந்தறிவார் யார். ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்தடக்கி இருமையும் கெட்டார் புறையற்றே. அருமையும் எளிமையும் அறிந்து அறிவார் யார்னார். ஞானிகள் சிவத்தை புரிந்து கொண்டது மாதிரி மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியுமா? ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பக்குவம் தேவைப்படுது. நாம உடனே அவரை மேம்போக்கா பார்த்துட்டு அவர் செய்யறதை பார்த்து இவன மாதிரி ஒரு கெட்டவனே கிடையாதுன்னு போடுவோம். ஆனா ஆழமா பார்த்தா அத்தனை விஷயங்கள்லயும் உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த நிலையும் கொண்டவராக இருந்திருப்பார். ஆமா, என்ன அது நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு. ஏன்னா அவர் ஒரு சாதாரண அழுக்கு வேஷ்டி கட்டியிருப்பார், ஒரு சாதாரண பொத்தல் விழுந்த படியினை போட்டிருப்பாரு. உலகத்தார் மதிப்பார்களா? எப்படி மதிப்பாங்க? உலகம் மதிப்பு கொடுக்கறது எப்படி? உயர்ந்த ஆடை தானே. போகும்போது எந்த ஆடையும் மேல போத்துறது இல்ல. அதையும் ஒரு புது ஆடை போத்துறா கூட அவன் உருவிடுறான். எங்க அங்க நாம அதுக்காக நிக்க வேண்டியிருக்கு. நீ முதல்ல நெருப்பு மூட்டுப்பா நீ அப்படின்னுட்டு. நல்ல நெருப்பு புடிக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கணுமா? இல்லன்னா என்ன பண்ணணும், டக்கு டக்கு டக்குன்னு வெரைட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது போட்டிருக்கிற வேட்டி, அது போட்டிருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் உருவிடுவானோ டக்கு புக்குன்னு. நல்ல வேஷ்டி கட்டி தான் போட்டிருப்பாங்க, அது உருவிடுவானோ. உருவிட்டு அப்புறமா போட்டு விறகு இதெல்லாம் போட்டு திரும்ப நெருப்பு வைப்பானோ. நல்ல வேலையை இப்ப எல்லாம் அந்த சிக்கலே இல்லாதபடிக்கு உள்ள தள்ளினா வெளியில சொம்பு சாம்பலா வந்துருது. அப்ப அந்த ட்ரெஸ்ஸும் போட்டு போக முடியல அங்கேயே. ஆனா அதுதான் உலகம் அதிகமா மதிப்பு கொடுக்குது இல்லையா? எங்க வீட்லயே சுமாரா வேட்டி நான் கட்டினேன்னா உடனே எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன வேட்டி சுமாரா இருக்காது, மாத்துங்க அழுகா இருக்குமா. நான் சொல்றது, வர்றவங்க என் வேட்டியா பாக்குறாங்க, நான் என்ன பேசுறேன்னு தான் பாக்குறாங்க. எதை போட்டா என்ன, எந்த சட்டையை போட்டா. நான் என்னுடைய வேட்டி சட்டை நான் கொஞ்சம் சுமாரா போட்டு வரேன்னா அது எங்க வீட்டு அம்மா தான் ரெஸ்பான்சிபிள் உண்மையிலேயே. ஏன்னா நான் எது மாட்டிருந்தாலும் எடுத்து போட்டு வந்துருவேன். எனக்கு நோக்கம் இல்லாத தொற்புழிக்கு வரணும், வரும்போது வேட்டி சட்டையோட வரணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் பேண்ட் சட்டையை தான் கவனமா போடுவேன், அது ஒத்துக்கிறேன். என்ன பேண்ட் போடுறது, என்ன சட்டை போடுறது. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அது ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருக்கேன் ஒரு கல்லூரியில. இல்ல மாணவர்கள் இருப்பாங்க. இந்த ஐ மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள் இல்லையா? நான் பாட்டுக்கு கசாமசான்னு போகக்கூடாது. அங்க ஐ ஹேவ் டு மெயின்டைன் எ டெக்கரம். அதுக்காக அப்படி போகணும். அங்க நோக்கம் வேற. எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, அவர் சொல்றார் பெருமையும்
சிறுமையும் அறிந்தெம்பிரான் போல் சொல்றார். இந்த ஞானிகள் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய பெருமையே நினைத்துக் கொண்டு இருப்பார்களாம். கொஞ்சம் தப்புனா தன்னுடைய சிறுமையை நினைப்பாங்களாம். பாருங்க, எப்பவுமே தன்னுடைய பெருமையை நினைக்கிறது உங்களுக்கு நேரம் வராது, சிறுமையைத்தான் நினைப்பாங்க. அப்பூதியடிகள் அவரு வீட்டுல இருக்கும்போது இவர் போய் பாக்குறாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, வரலாறு தெரியும். திருநாகர சுவாமியோட முன்ன பார்த்தவர் இல்ல அவரு. அவர் இப்படி வந்தாரு, தண்ணீர் பந்தல்ல பார்த்தாரு. அவர் பழனம் தான் போயிட்டு இருந்தார், திருப்பழனம் தான் போயிட்டு இருந்தார். போற வழியில கொஞ்சம் தாகமா இருக்கேன்னு அது திங்களூர் வழியா போறார். வயா திங்களூர் வழியா போறார். போகிற பொழுது அப்பர் எப்பவுமே சிங்கிளா தான் போவார், இந்த குரூப்பா போகவே மாட்டார், அவாய்ட் பண்ணுவார். ஞான சம்பந்தரோட போகும்போதுதான் அவருக்கு கூட்டம் வந்ததை தவிர மற்றபடி கோயில் போகணும்னு சொன்னா யாரையும் கூட்டே சேர்க்க மாட்டார். 2 காரணம். ஒரு காரணம், இவரு கூட்டமா போனா எல்லாரும் சிவனை விட்டுட்டு இவரையே கும்பிட்டு இருப்பாங்க. அது இவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். யாராவது தன்னை வணங்கினா அவருக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும். அது 2வது, இவர் உழவாரம் செய்யணுங்கிறது தான் இவருக்கு ரொம்ப பிடிக்க சமாச்சாரம். எங்கேயாவது பார்த்தா உடனே செதுக்க ஆரம்பிச்சிருவார். அங்க புல்லு கோயில் இருக்குது, கோயில கல்லு கிடக்குதுன்னா அங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு கூடவே இருக்கிற ஆளுங்க செய்ய விட மாட்டாங்க. சாமி இந்த கல்லு தானே பொறுக்கி போடணும், நீங்க இந்த ஓரமா உட்காருங்க, நான் பொறுக்கி போடுறேன். நான் இந்த உழவார தொண்டு ஒரு கூட்டமா வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். போய் நல்லா செஞ்சோம். கொஞ்ச நாள்ல ஒரு 10 வருஷம் ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா செஞ்சோம். அதுக்கப்புறம் எனக்கு அதுல ஆர்வம் விட்டு போச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, கூட்டு போனா என்ன வேலையே செய்ய விட மாட்டாங்க. மம்புட்டியை தூக்குனா கூட தூக்க விட மாட்டாங்க, கூட தூக்குனா தூக்க விட மாட்டாங்க, எதையும் தூக்க விட மாட்டாங்க. ஐயா நீங்க அந்த ஓரம் உட்காருங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அப்புறம் எதுக்கு தான்ப்பா என்ன கூட்டு வந்தீங்க, நீங்க பேசணும், நாங்க கேட்கணும், அதுக்காக தான் கூட்டு வந்தோம். அப்படி ஓரமா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இதனால உழவாரம் செய்ய முடியாம போச்சு. உழவாரம் செய்யாம அங்க போய் உட்கார்ந்து முடிஞ்சவன சாப்பிடுறது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் இளைஞர்கள் போறாங்க, திருக்கச்சூர் போய் ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. சொல்லிட்டு போவாங்க, ஐயா இந்த தடவை இங்க போறோம், இந்த தடவை அங்க போறோம், தொடர்ந்து பணி செய்யறாங்க. இந்த இதுக்காக அப்பர் கூட்டமா போக மாட்டார், தனியா தான் போவார். தனியா போகிற பொழுதே அந்த திங்களூர்ல ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சா, அந்த தண்ணீர் பந்தல் போன திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். ஏன்னா அது திருநாவு, இவர் ஏன் அந்த பேர்ல சந்தேகம் வச்சுன்னா, இது இவர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர்ல இவருக்கு சாமி வச்ச பேரு அதிக வீரட்டானேஸ்வரர். அவர் தான் பேர் வைக்கிறார். இந்த மாதிரி இந்த மருள் நிக்கியாரு, தர்மசே எல்லாம் வேணாம், உன்னை அப்படியே வச்சிரு கொஞ்சம் ஓரமா, நான் இனிமே ஃப்ரெஷ்ஷா உனக்கு நேம் வச்சிடறேன். இதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நாவுக்கரசு எனும் நின் நன்னாமம் நயப்புற உலகேனும் மண்ணுக அப்படின்னாரு. திருநாகர் சாமிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, சிவபெருமான் அதிக வீரட்டானேஸ்வரர் பேர் வச்சார். சாமி நமக்கு வச்சாரு பேரு, அது நமக்கு இருந்தது. அந்த பேர் இங்க எப்படி வந்ததுன்னு யோசனை பண்ணார். அப்புறம் என்ன நினைச்சாரு, நம்மள மாதிரி இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாரோ இந்த ஊர்ல அப்படின்னு நினைச்சார். அப்படின்னா அந்த ஆளை சந்திக்கணும்னு நினைச்சேன். இதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக தண்ணி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு கேட்டார், எப்பா யாருப்பா இந்த பணி? அப்ப சொன்னார், அப்பூதியடிகள்னு ஒருத்தர். எங்க அவரு இப்பதான் வீட்டுக்கு போனார், நீங்க போனா பார்க்கலாம் அவரு. அப்படியா, ரொம்ப சொல்ல. வீட்டுக்கு போனார். போய் என்ன பண்ணார், இப்படி நின்னார். வாசல்ல இருக்கிறவங்க போய் சொன்னாங்க, யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. யாருக்கும் தெரியாது, அப்போதைகளுக்கே தெரியாது. உடனே வெளியில வந்தார். வந்த உடனே அந்த தவ கோலத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, நீங்க இங்க வந்ததுனால ரொம்ப பெருமை அடைகிறோம் ஐயா, என்ன என்னால ஏதாவது பணி ஆகணுமா அப்படின்னு கேக்குறாரு. யாரு? அப்போதையில் கேக்குறாரு. அப்பர் சாமி சொன்னார், ஆரணியும் சடைமுடியார் அன்பருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாத வேறொரு பேர் எழுத காரணம் என்கோல் அப்படின்னு கேட்டார். தண்ணி பந்தல் பேர் வச்சிருக்கப்பா, தண்ணி பந்தல் நீதான் வச்சேன்னு சொன்னாங்க, அதுல உன் பேர் எழுதிருக்கலாமே. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தா கூட மொத்த லைட்டையும் மறைக்கிற மாதிரி அவன் பேரை எழுதிக்கிறானே, நீ இவ்வளவு அறம் செஞ்சுட்டு உன் பேரை வைக்காம வேறொரு, இவரு ஏன் உன் பேரை எழுதலைங்கிறதுக்கு கோவம் இல்ல, திருநாகர சாமி பேரை வேறொரு பேருன்னு சொன்னாரு பாருங்க, கோவம் வந்துருச்சு அவரு. நண்டருளி செய்திலீர், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா அவர் கேட்கிறார். பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நண்டருளி செய்திலீர் நானிலமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பால வென்றவர்தம் திருப்பெயரோ வேறொரு பெயர். தன்னுடைய திருத்தொண்டின் உரைப்பினாலே மன்னவனும் மற்றவர்களும் சேர்ந்து செய்த சூழ்ச்சிகளை தான் ஒரு ஆளா நின்று தான் செய்த திருத்தொண்டினால வென்றாரே, அவர் பேரையா வேறொரு பேர்னு சொன்னீர்? அதெல்லாம் விடுங்க. பொங்கு கடல் கல் மிதப்பில் புகந்தேறும் அவர் பெருமை அங்கடர்தும் புவனத்தில் அறியாதார் யாரும். கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்கயா, முதந்தாரியா, உலகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையா அதுன்னு கேட்டார். மங்களமாம் திருவேடத்துடன் இருந்தீர், யாவீர் நீவீர் எங்குறைவீர். வந்ததே கோபம் யாருக்கு? அப்பூதியடிகளுக்கு. அப்பர் சாமி,
நீ வேற யாராவது இருந்திருந்தா கூட நீ இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட நான் கோச்சிருக்க மாட்டேன். ஆனா நீ சைவ திருவேடம் போட்டு இருக்கிறீர், உருத்தாட்சம் போட்டு இருக்கிறீர், திருநீர் அணிந்து இருக்கிறீர். இப்படிப்பட்ட திருவேடம் அணிந்து கொண்டு இருக்கிற நீர் திருநாவுக்கரசர் சுவாமிகளை பத்தி தெரியாம வேறொரு பேர்னு சொல்லுகிறீரே, இது என்ன உண்மையான வேஷமா பொய் வேஷமா? யாராவது சாப்பாடு போடுறாங்கன்னு உடனே சிவனடியாருக்கெல்லாம் சாப்பாடுன்னு உடனே திருநீரையும் உத்தாட்சமும் போட்டுக்கிட்டு அது மாதிரியா? மங்களமாம் திருவேடத்துடன் இருந்தீர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த திருவேடத்துல இருந்ததுனால உங்க சும்மா விட்ட, இல்லைன்னா எங்க சாமி பேரணி வேற ஒரு பேருன்னு சொன்னதுக்கு உங்க என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு அவ்வளவு கோபமா பேசினார். இப்ப இவ்வளவு தூரம் அவர் பேசினாரு. அவர் என்ன பேசினார்? யாரோட பெருமையை பத்தி பேசினார்? அப்போதையடிகள் திருநாவுக்கரசு பெருமையை பத்தி தானே பேசினார். இப்ப திருநாவுக்கரசு பதில் சொல்றார். பதில் சொல்லுகிற பொழுது அவர் என்ன இப்படி பதில் சொல்றாருன்னு எழுதுறார் சேக்கிழார். திருநாவுக்கரசர் தாமும் அவர் பெருமை, யாரு அப்போதையடிகள் பெருமை அறிந்து பதில் சொல்வார்னார். இவ்வளவு தூரம் பேசினப்புறம் திருநாவுக்கரசு சாமிகளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தாம் பெருமை தெரியலையா, அப்போதையடிகள் பெருமை தான் தெரிஞ்சுதான். இப்படி ஒரு அடியாரா, தான் காணாத ஒருவர் மேல இவ்வளவு அன்பு பூண்டு விளங்குகின்ற இப்படி ஒரு அடியார் இருக்கிறாரான். அப்ப ஞானிகளுக்கு எப்பவுமே யாராவது புகழ்ந்து பேசுனா மயங்காத இருப்பாங்களா? யாராவது என்னையே புகழ்ந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மயக்கமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். அப்படியா, இன்னும் கொஞ்சம் போற தலையை சுத்தி ஒரு மயக்கம் வந்து எவ்வளவு கேட்டாலும் சலிக்காதது நம்ம புகழ்தான். கேட்டவுடனே வெறுப்பு வருது மத்தவன் புகழ். வேற யாரையாவது புகழ்ந்தா உடனே நாராசமா இருக்கும் காது, இல்லைங்களா? ஆனா இவ்வளவு தூரம் புகழ்ந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சுவாமிக்கு அவர் புகழ் தான் தெரிஞ்சுதான். அப்போதையடிகள் அதை சொல்லுகிறார், பெருமையும் சிறுமையும் அறிந்தம்பிரான் போல்கிறார். திருமூலர் சொல்றார், ஞானிகளுக்கு இறைவனுடைய பெருமையும் இறைவன் அடியார்கள் பெருமையும் தெரியும். ஆனா தன்னுடைய சிறுமையைத்தான் தெரிஞ்சு கொள்ள தம் பெருமை தெரியாது. தன் பெருமை தானறியா தன்மையாளன். அதனால சிவபெருமானுக்கு பேர் வைக்கும் போது சொன்னார் மணிவாசக பெருமான், வேற யாரும் 5 கண்டத்துல இப்படி ஒரு பேர் வச்சதில்லை சிவபெருமானுக்கு பேர் வைக்கிறார். தன் பெருமை தானறியா தன்மையாளன். சிவபெருமானுக்கு பேர் வைப்பார் பாருங்க மாணிக்க வாசகர், வேற யாரும் அது மாதிரி வைக்கும். சேர்ந்தறியா கையான், இதெல்லாம் சிவபெருமானுக்கு வைக்கிற பேரு. அவரு இது மாதிரி பேரு நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. பெருமையும் சிறுமையும் அறிந்து எம்பிரான் போல் அருமையும் எளிமையும் அறிந்தறிவார் யார். அதனால அவர்கள் அன்பர்களுக்கு அருமையானவராகவும், அருமைன்னு என்ன அர்த்தம்னா கிடைக்காதவர்னு அர்த்தம். அதனால அன்பர்களுக்கு எளிமையானவராகவும் அன்பர் அல்லாதார்க்கு அருமையானவராகவும் இருப்பார். அருமைனா அது கிடைக்கிறதே அருமையா அப்படின்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். அன்பில்லாதவர்களுக்கு அருமை உடையவர், அன்புடையவர்களுக்கு எளிமையானவர். தன் பெருமையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சிவன் பெருமை தெரியாது. தன் சிறுமையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமே சிவன் பெருமை தெரியும். அதனால தன்னுடைய பெருமையை அறியாமல் அடியாருடைய பெருமையும் சிவனுடைய பெருமையும் அறிந்து தன்னுடைய சிறுமையே நினைந்து, ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிறவி வந்தது, இப்படி ஒரு வாழ்வு வந்தது, சிவனுடைய பெருமையை துணைத்து என்று எண்ணி எண்ணி இருக்கிறவர்களுக்கு அவர் எளிமையுடையவராக இருப்பார். ஆனால் தன்னுடைய பெருமையே சிந்தித்து தன்னுடைய சிறுமையை மறந்தவர்களுக்கு அவர் அருமையுடையவராக இருப்பார். இந்த ஞானிகள் என்ன பண்ணுவார்களாம், ஒருமை உள்ளாமை போல் உள் ஐந்தடக்கி. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது சிவபெருமானுடைய பேரருள் என்கிற கவசத்துக்குள்ள தன்னுடைய 5 பொறிகள் இருக்கு இல்லையா, இந்த 5 பொறிகளினாலே பெறுகின்றவற்றை எல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் என்கிற ஒன்றின் கீழே வைத்து பாதுகாப்பார்கள். அதுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குவாங்க. கண்ணுல பாக்குறதுக்கு ஏதாவது ஆபத்து வருது, காதுல கேட்கறதுல ஏதாவது ஆபத்து வருது, நாக்குல சுவைக்கிறதுல ஏதாவது ஆபத்து வருது, டக்குன்னு சிவபெருமானுடைய திருவருளுக்குள்ள அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். அது அவர்களை காப்பாற்றும். நாமும் அப்படித்தான் சிவபெருமானுடைய திருவருளை நமக்கு அரணாக கொள்ள வேண்டும். ஆமை தன்னுடைய தலையையும் 4 கால்களையும் ஆபத்து வருகிற பொழுது எப்படி ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்ளுகிறதோ அது போல ஞானிகள் சிவனுடைய அன்பு, சிவபெருமான் மேல வைத்த அன்பு, அவற்றுக்குள்ளே தம்முடைய 5 பொறிகளையும் அடக்கி கொள்வார்கள். ஆனா இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஏதாவது ப்ராப்ளம் வரும் போல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே சிந்தனையில நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று அதுக்குள்ள அடங்கிடுவாங்க. நமக்கு தேவையில்லாம ஒண்ணு கேக்குது, நமக்கு தேவையில்லாத காட்சி நடக்குது, நமக்கு தேவையில்லாத ஒரு சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க, ஒரு உணவு ரொம்ப இனிப்பா இருக்குது, வேண்டான்னு தோணுது, சிவபெருமான் பேரை சொல்லி சாப்பிட்டாரு, திதிப்பு தெரியாது, சிவபெருமானுடைய திருநாமத்தை நினைத்து சாப்பிடும். அவர்களுக்கு இந்த உலக துன்பம் அவர்களை வாட்டாது. அதனாலே வருகின்ற பயனை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அவர்கள் சிவபெருமானுடைய பேர் அருளின் கருணையிலே இருக்கிறவர்கள் அவர்கள். அதை இந்த பாட்டுல ரொம்ப அற்புதம். புறையற்றேன்னார். புறைனா குற்றம்னு அர்த்தம். குற்றமற்று இருப்பார்கள். அவர்களுக்கு குற்றம் நிகழாது, வினை குற்றம் வராது. ஒரு பொருளை விரும்புறோம் வினை வந்துடும், ஒரு பொருளை வெறுக்கிறோம் வினை வரும்.
விரும்பினாதான் வேணே இல்ல, வெறுத்தாலும் வேண. யாரையும் வெறுக்கவும் கூடாது, யாரையும் விரும்பவும் கூடாது, அனாவசியமா வெறுக்கவும் கூடாது. எதை பார்த்து அருவருப்படைய கூடாது. ஒரு ரொம்ப முடியாத ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப அவனை பார்த்து வெறுப்படைய கூடாது. ரொம்ப அழகா இருக்காரு ஒருத்தர், அவரை பார்த்து விருப்பப்படைய கூடாது. பெரியோரை வியத்தலும் இளவே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளவே என்னாரு கணியன் பூங்குன்றார். யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதரவார். அதுல சொல்லுகிற பெரியோரை வியத்தலும் இளவே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளவே. இந்த பெருசு சிறுசெல்லாம் இது எல்லாம் சிவம். சிவனா பார்த்ததுன்னா ஒரு குப்பையை கொண்டு போய் கோபுரத்துல வச்சிரும், சிவனா பார்த்ததுன்னா கோபுரத்தை கீழே. எல்லாம் அவன் செய்யறதாண்ட. வாழ்க்கையில அடைகின்ற எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை. பட்டினத்தார் சொல்றாரு, கொஞ்சம் நீ இதை யோசனை பண்ணா சரியா போடும். எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை. மனமே அப்படின்னாரு. மனமே அவர் மனசுக்கா சொன்னாரு, மனமே மனமேன்னு அவர் மனசை பார்த்து சொல்ல, நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆக இந்த இரண்டு பாடல்களையும் ஞானிகள் மன்றிலே ஆடுகிற கூத்தாடுகின்ற பெருமானை வணங்குவதனாலே அடைய வேண்டிய பயனை அவர்கள் அங்கே மன்றிலே ஆடியவனை பார்த்து அம்மன்றிலே ஆடியவனை தரிசித்து அந்த பேரானந்தத்திலே மூழ்கி இருப்பார்கள். சிவானந்தம் ஒன்றுதான் சச்சிதானந்தம், அது ஒன்றுதான் நிரந்தரமான ஆனந்தம். அந்தந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் இந்த உலகியலாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை ஆனந்தமாகவும் கருத மாட்டார், அவர்களுக்கு ஆனந்தமாகவும் தெரியாது. பெரிய ஒரு இதா இருக்கு இல்லையா? நீங்க என்னதான் ஒரு பெரிய பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுன்னு ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோமே, ஆனா அந்த ஐஸ்கிரீமை கூட கிரிக்கெட் மட்டையை தூக்கிக்கிட்டு பாலோட மேட்சை கிளம்புறான்னு வச்சுங்க, அவன் அதுல ஆர்வம் அதிகம். டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எவன் திம்மா ஐஸ்கிரீம் போவான், ஏன்னா ரொம்ப பிடிக்கும். இது இருக்கும்போது அது வேண்டாம் அப்படின்னு அது ஒப்பிட்டு பார்த்து கிரிக்கெட் மேட்ச் போகிற பொழுது அந்த ஐஸ்கிரீமை வேண்டான்னு ஒதுக்குற உலகியல் நிலையை பார்க்கிற பொழுது சிவானந்த பெரும்பேறு பெற்றவர்கள் உலகியல் இன்பங்களை அப்படின்னு தள்ளி விட்டு போய்விடுவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். பாரதி சொன்னார் என்று தெரிந்து இந்த அளவிலே நிறைவு செய்து, இங்க நாம சிந்திப்பதெல்லாம் ஒரு வேள்வி, நாம போடுகிற நம்முடைய அறிவுக்கு நாம் விட்டுக் கொள்ளுகின்ற ஒரு தூய்மை நிலை. உடம்ப குளிப்பாட்டிக்கிறோம், அறிவை என்னைக்குமே தூய்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அறிவை தூய்மை செய்வதற்கு வாய்ப்பு சிவபெருமானுடைய திருவருளும் திருமூலருடைய குருவருளும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி, நீங்கள் அத்தனை பேரும் சிவானந்த பெருவாழ்வு, சிவானந்த இன்பம் எல்லாவற்றையும் இந்த வாழ்விலே பெற்று வளமோடு ஓங்கி உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.